எப்பவுமே நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் இறுதி அதிகாரம் பாருங்க. அவருடைய வசனத்துல நமக்கு பேசிட்டாரு அப்படின்னா அந்த வசனத்துல உறுதியா நின்னுக்கலாம். எவ்வளோ தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம், எவ்வளோ பேர் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. கர்த்தர் நம்ம யாரையுமே குழப்ப மாட்டார். அவர் தம்முடைய வசனத்தை நமக்கு அனுப்பி நம்மளுடைய குழப்பங்கள் இருந்தெல்லாம் நம்மளை விடுதலையாக்குகிற தேவன். அதனால எப்பவுமே நமக்கு இறுதி அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தையில இருந்து தான் இருக்கணும் பாருங்க. அப்போ எந்த ஒரு குழப்பத்துக்குமே நமக்கு இடமே இருக்காது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு ஒரு முறை பேசிட்டாரு சீஷர்கள். ஆனா வந்த புயலை பார்த்து பயந்து நடுங்கிட்டானுங்க. ஆண்டவரே, நாங்க செத்து போறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாம, விசுவாசம் இல்லாம அழுது புலம்புகிறவர்களா இல்லாதபடி விசுவாசத்துல சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். இத குறித்த முழு செய்தியையும் நீங்க அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்க் பிரஸ் பண்ணி முழு செய்தியும் பாருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.